ஹாய் ஹலோடா வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஜங்குக்கோட ஒப்சஸ் பேபி பாய் பார்ட் 29 தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. நான் இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். நிறையா பசங்க வந்து ஸ்கூலுக்கு வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்ருப்பாங்க. நீங்களும் அழுதுகிட்டே ஜங்குக்கு ஃபோன் பண்ணியிருப்பீங்க. ஜங்குக்கு ரொம்ப பயந்துருப்பான். அதோட நான் முடிச்சிருந்தேன். ஓகேடா, லெட்ஸ் கண்டினியூ. ஸோ நீங்கள் அப்படியே அந்த ஸ்கூலுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க. அங்கே யாருமே இல்லை. ரொம்ப ஓல்டாக இருக்குது, பார்க்கவே பயங்கரமாக. ரொம்ப பேட் வைப் தருது. ஜேகே வரானான்னு திரும்பி திரும்பி பார்க்குறீங்க. ஒரு சின்ன ஹோப், அன்னைக்கு மாதிரி உங்களை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிட மாட்டானான்னு. அப்படியே அழுதுகிட்டே உள்ளே போனால் அவங்க கூட ஃபோன் பேசி கூப்பிட்ட பசங்க உட்காந்து ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காங்க. பார்த்ததுமே உங்களுக்கு ஜர்க்கு விடுது. டே 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 அங்கே பாருங்கள் யாருன்னு. மேடம்டா, சரக்குக்கு சைடிஷ்லன்னு ஃபீல் பண்ணிங்கள்ல, தோ அனுப்பிட்டார் அந்த கடவுளே. மேடம் வாங்க வாங்க. பிளாக் சரியில் சும்மா நச்சுன்னு இருக்கீங்க. நீங்களா? நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் தானே? உங்களுக்கு மேம் ஜேகே தலையோட ரசிகர்கள் மேம் நாங்கள். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாங்கள் செய்யணும்ல. டே, அன்றைக்கி நீ ஜேகேட்ட அடி வாங்கினவன் தானே அந்த சார் விஷயத்தில். இப்போ எகெயின் உனக்கு அறிவு இல்லையா? வில்லன்ஸ் ஆர் நாட் மேட் இன் பாண்ட் கேள்விப்பட்டதில்ல? எல்லார் முன்னாடியே நான் அடித்தான், பழி வாங்க வேணாமா? அதான். அப்போ ஜேகே உங்களுக்கு வீடியோ அனுப்பலையா? அனுப்புனா அதையே நாங்கள் இல்லைன்னு சொல்ல போகிறோம். உங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை இல்லை, அதான் அனுப்பிட்டான். ஏன் மேம், அவங்கிட்டே உங்கள் வால் சிக்கியிருக்கு. ஒட்டக்கமாக நடந்திருக்கலாம்ல. இப்போ இந்த பிரச்சனை தேவையா? இல்லை, நான் நம்ப மாட்டேன். அவன் அந்த வீடியோலாம் அனுப்பியிருக்க மாட்டான். மேம், இன்னும் எத்தனை காலத்துக்கு நம்பிட்டு இருப்பீங்க? அவனா எப்பேற்பட்ட கேடு கட்டவன் தெரியுமா? எத்தனை வாழ்க்கையில் விளையாடிருக்கான் தெரியுமா? எங்களுக்கு தான் அந்த வழியெலாம் தெரியும், உங்களுக்குலாம் தெரியாது. நீங்கள் ஜஸ்ட் இப்போ வந்தவங்க. என்னமோ சொல்லிக்கோ. இப்படிலாம் ஏன்டா பண்ணிகிட்ருக்கீங்க? டீச்சர்னா அம்மா மாதிரி. ஆனால் நீங்கள் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிறீங்க. அசிங்கமா இல்லையா? நீங்களும் ஒரு அம்மா வயிற்றுல தானே பிறந்திருப்பீங்க. இங்கேருந்து ஒரு பையன் வேகமாக வந்து உங்கள் ஃபேஸை டைட்டாக பிடிச்சிட்டு நான் பாட்டுக்கு மூடிட்டு தான் இருந்தேன். ஜேகே தான் எல்லாத்துக்கும் காரணம். என் கேர்ள் ஃப்ரெண்ட் அவன் வீடியோ எடுத்து வச்சுட்டு மிரட்டி என்னை பிரேக்கப் பண்ணிட்டான். எதுக்கு பண்ணுறான் அவன்? இதெல்லாம் எதுக்கு பண்ணுறான்? அதான் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கிட்டு வந்து எல்லாரும் சேர்ந்து நக்கி பார்க்க போகிறோம். சீ, நீங்களாம் ஆம்பளைங்களா? இப்படி பொட்டை மாதிரி வீடியோ எடுத்து வச்சுட்டு என்னோடய டேர்ஸ் எல்லாத்துக்கும் பதில் கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். ஆனால் ப்ளீஸ் அந்த வீடியோ என்கிட்ட கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து போயிடுறேன். எங்கேயாவது. நான் ஜேகேயோட கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது. அவனை பழி வாங்கணுன்னா நீங்கள் எதுக்கு பழி வாங்கணும்? ஃபஸ்ட்டு எல்லோரும் ஹாப்பியாக இருந்துட்டு போகலாம்ல. ஏன் மேம் இங்கே வந்து எதுக்கு மேம் லெக்சர் எடுக்கிறீங்க? போர் அடிக்காதா மனுஷனுக்கு? டே கூப்பிட்றா, மேலே கூப்பிட்டு போகலாம். மேம் கிட்ட வாங்க மேம். இல்லை இல்லை வேணாம் ப்ளீஸ். இல்லை கிட்ட வராதிங்க. வாங்க மேம் வாங்க. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். உங்களை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? சீ, கிட்ட வராத, கிட்ட வராது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயத்துலேருந்து நைஃப் எடுக்கலான்னு போகிறீங்க. அது அப்படியே கீழே விழுந்துடுது. அவங்க உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு மேலே கிளாஸ் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன், வேணாம் மேம். வாங்க மேம். வேணாம் ப்ளீஸ், வேணாம். டே சைனீஸா, எனக்கு பயமாக இருக்குடா. ஏதாவது பேசிட்டா ஏன்டா அமைதியாக வர? எனக்கு ஒரு மாதிரி சாகிற மாதிரி அந்தளவுக்கு பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்குடா எனக்கு. பாரு, படபடன்னு இருக்குது, வேர்த்துலாம் வருது. என்னடா பண்ணிகிட்ருப்பா அவ? சேஃபாக வீட்டுக்கு போயிருப்பாள் ஒரு வேளை. நான் வேறு போடின்னு சொன்னல. வீட்டுக்கு ஒரு டைம் போய் பார்க்கலாமாடா? வீட்டுக்கு போகலண்ணா. டே யாராவது கூப்பிட்டு மோலே வீட்டுக்கு போய் பார்க்க சொல்கிறா. என்னால் எங்கேயும் நகர முடியாது இப்போது. எனக்கு தாட் ஃபுல்லாகவே அவளை பற்றி மட்டும்தான் இருக்கா. அது மட்டும்தான் தோணுதே தவிர அவள் என்ன பண்ணுவா, இப்போ என்ன பண்ணிகிட்ருப்பா, எதுவுமே யோசிக்க வரமாட்டேது. நீ எதாவது சொல்கிறா? அவள் என்னடா பண்ணிட்டுருப்பா? டே ஜேகே, டே இருறா இதோ பசங்க வந்துட்டானுங்க. டே ஜாக்ஸா, என்னடா ஏதாவது தெரிஞ்சுதா?
டே சைனீஸா, அந்த சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கேங் இருப்பானுங்களே ட்ரக்கெல்லாம் விற்றுட்டு. அப்போ ஜேகேக்கு அவ்வளோதான், அவன் கண்ணிலேருந்து தண்ணி அப்படியே வெளியில் வர ஸ்டார்ட் பண்ணுது. சைனீஸா டே ஜாக்ஸா, அதெல்லாம் ஒன்றும் டே டே அப்படி மட்டும் சொல்லாதடா டே. அந்த வார்த்தை அந்த ட்ரக்லாம் சொல்லாத, எனக்கு பயமாக இருக்குது. இல்லை இல்லை அது வந்து அது டீ இருடா ஜேகே இரு, ஒன்றும் ஆயிருக்காது, நான் பார்த்துக்கிறேன். டீ ஜாக்ஸா நீ சொல்கிறா மச்சான். அதான் அந்த சிவில் டிபார்ட்மெண்ட் பசங்க கேங்காக நீ கரெக்டாக 12 மணிக்கு ஹாஸ்டலில் விட்டு போயிருக்கானுங்க. பசங்கள்லாம் பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. அப்போவே நினச்சி ஏதோ தப்பாக இருக்கேன்னு. அவனுங்க தாண்டா கண்டிப்பாக ஏதோ பண்ணுறானுங்க. அம்மோ அம்மோ அம்மோ, நீ ஆண்டி போனேன் ஒரு டைம் எனக்கு கால் பண்ணியிருக்க கூடாதாடி? அட்லீஸ்ட் எங்கே இருக்கேன்னா அதை சொல்லியிருக்கலாம்ல அழுததுக்கு. அம்மோ ஜேகே கண்டிப்பாக இப்போ போனால் பிடிச்சிடலாண்டா. அவங்க அந்த பழைய ஸ்கூலில் தான் எப்போவுமே ட்ரக்கு செஞ்சிட்ருப்பாங்க. நீ கூட அங்கே போய் வாங்கிட்டு வருவல்ல, இப்போவே கிளம்பலாவா? என்னது டே டே எல்லா பசங்களையும் கூப்பிட்டு போகலாண்டா. டே ஜாக்ஸா நீயும் வாடா என் கூட. அது வந்து தனியாக முடியல எனக்கு எதுவுமே, நீ வரியாடா? என்ன மச்சான் நீ இப்படி கேட்குற? உனக்கு ஒன்றுனா பசங்களாம் சும்மா விட்டுருவோமா? பசங்களாம் பின்னாடி வரானுங்க, நீ ஏறு. அப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி கையெல்லாம் அப்படி நடுங்குது. அது சிவராகிட்டுமே பைக்கை ஓட்டுறான். ஸோ உங்களை அப்படியே கீழே வாலோட லாக் பண்ண மாதிரி உட்கார வச்சுருக்காங்க. அதில் ஒரு பையன் அப்படியே கையில் ட்ரக்கை கொட்டிட்டு கிட்ட வரான். ஏ வாய் தொரடி. ஏ என்னது, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க ப்ளீஸ். ட்ரக்கு வாய் தர. வேணாம் வேணாம் ப்ளீஸ் வேணாம் ப்ளீஸ். ஜேகே அழுகாமல் பைக் ஓட்டுடா, பார்த்துக்கலாம். டே மச்சான் பாவடா, அவள் ட்ரக்கு செய்கிற இடத்துக்கெலாம் எதுக்கடா கூட்டிகிட்டு போனோம்? அவளுக்கு மட்டும் ஏன் மச்சான் இப்படிலாம் நடக்குது? உண்மையாக நான் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், அவளுக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு. ஓ பாவம் மச்சான், நான் சிகரெட் அடித்தாலே மூஞ்சியை தூக்கி வச்சுப்பா. எப்படி இருப்பா தெரியுமா? இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காளோ? நான் தான் விட்டுருக்கூடாது அவளை. வீட்டுக்கு போடின்னு துரத்திட்டேன். என் கூடயே வச்சுருக்கணும் நான் அவளை. எதுக்கு அவள் ஃபஸ்ட்டு போனா? ஐயோ மச்சான் ஏமால தாண்டா தப்பு. நான் யாரை தனியாக விட்டுருக்க கூடாதுடா. எப்படி தான் எல்லோரும் கண்டுபிடிக்கிறானுங்களோ? லொக்கேஷன் சொல்லி தொலைச்சிருந்துருக்கலாம் இல்லடி அம்மோ. இந்நேரம் என் மடியில் படுக்க வச்சு கொஞ்சிருப்பேன்டா நான். போய் பார்த்து அப்படியே ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டா. ஓ மச்சான் டே நீ மெதுவாக ஓட்டுறா மச்சான். நீ போகிற ஸ்பீடை பார்த்தா நம்ம 2 பேரும் முன்னாடி போய் சேர்ந்துருவோம் போல். பைக்கு கொடுறா, என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் வாங்கி ஓட்டுறான். ஜங்குக்குனால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. என் பொண்டாட்டி மச்சான் அவன் கொஞ்சம் ஸ்பீடாக போடா, எதுவும் ஆகாது இல்லைடா. எதுவும் ஆகாது, நீ பாரு, நீ மூடிட்டு உட்காரு, நான் பார்த்துக்கிறேன். ப்ளீஸ் நான் போகணும். சாரியோட அழகாக பார்த்து ரசித்து முடிச்சாச்சு. இப்போ கழட்டி ரசிக்கலாமா? ப்ளீஸ். ஜேகே வந்துட்டானா? அப்படி இங்கே ஜேகே இருந்தால் ஒரே ஒரு டைம் நான் அவன்கிட்ட பேசணும். அவனை கூப்பிட முடியுமா? என்னது ஜேகேவா? ப்ளீஸ் கிட்ட வராதிங்க ப்ளீஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது ஒயனோட சாரியை பிடிச்சி இழுக்கிறாங்க. அவள் அப்படி கத்துறா. ப்ளீஸ் வேணாம் கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே அவள் கையை க்ராஸ் பண்ணி வச்சுட்டு பின்னாடி போகிறா. பின்னாடி வேற வால் மட்டும்தான் இருக்குது. அவங்க அப்படியே வந்து மோலையோட லிப்லாம் தொடுறாங்க. ப்ளீஸ் ஜங்குக்கா. ஜேகே இங்கே இருக்கியா ஜேகே? நீ ப்ளீஸ் இருந்தா ஒரே ஒரு சான்ஸ் கூட ஜேகே. நான் இனிமேல் சொல்கிற மாதிரி செய்கிறேன். இவங்கக்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ண சொல்லு. ஜங்குக்கா நீ இங்கே இல்லையா? ஜேகே வேணாம் ப்ளீஸ் வேணாம். அப்போ சைனீஸ் கரெக்டாக உள்ளே வந்துட்டு, டேய் இங்கே தாண்டா இருக்கானுங்க, எல்லோரும் வாங்கடா
அப்படின்னு சொல்லிட்டு பசங்களெல்லாம் கூட்டு போய் அந்த பசங்களை போட்டு செம்மையாக அடிக்கிறாங்க. அந்த ரூமே ஒரே சண்டையாக மாறுது. ஜங்குக்னால அப்படியே நடந்து வரவே முடியல. அவன் பயத்தோடு அந்த ரூம்குள்ளே வரான். அம்மோ அம்மோ கண்ணு வர தெரிய மாட்டேங்குது. அம்மோ அம்மோ நான் கூப்பிட்றது கொஞ்சம் அமைதியாக இருங்கடா. அம்மோ நான் கூப்பிட்றது கேக்குதாடி? அம்மோ நான் வந்துட்டேன். அமைதியாக இருறா. அம்மோ 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 எங்கடி இருக்க? கொஞ்சம் மெதுவா நான் பேசுறது. அம்மோ அம்மோ அப்படின்னு ஒரு இடத்துல நின்று பார்க்குறான். நீங்கள் அப்படியே டயர்டாக ஒரு ஓரத்தில் படுத்துருக்கீங்க. உங்கள் சாரீலாம் அங்கங்கே போய் விழுந்திருக்கு. வெறும் ஜாக்கெட் மட்டும் போட்டுட்டு ஜங்குக்கு அப்படியே ஓடி வந்துட்டு உங்களை ஹக் பண்ணிட்டு, அம்மோ 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 நான் வந்துட்டேன்டி. ஏய் ஜங்குக்கா வந்துட்டியா? நீ எனக்கு ஹெல்ப் பண்ண வரமாட்டியான்னு நான் கதவே பார்த்துட்டு இருந்தேன் தெரியுமா? நீ வந்துட்டியா? அம்மா 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 என் சட்டை இந்தோடி போடு, இரு நானே போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை கழட்டி உங்களுக்கு போட்டு விடுறான். பயமாக இருக்குது. கடைசி வரையும் இப்படியே தான் இருக்குமா லைஃப்? அம்மா அம்மா நம்ம இங்கேருந்து போகலாம். நீ வா, எனக்கு பயமாக இருக்கு. வா எந்திரி, வா வாடி போகலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். ஷோல்டரில் கை போட்டுட்டு அங்கே அடிக்கிறதுலாம் பார்த்தா அவனுக்கே பயமாக இருக்குது. இவ்வளோ நாள் அவன் இப்படி இருந்ததே கிடையாது. ஒரு மாதிரி பதுங்கி உங்களை கூட்டிகிட்டு வெளியில் போகிறான். அம்மோ 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 கண்ணா தொர்றி. அம்மோ நீ ஓகே வாடி. எனக்கு முடியல. வாயத்தொர என்ன நடி போட்டு விட்டுருக்கானுங்க. அம்மா கேக்கே என்னால் முடியல, போதும். இதுக்கு மேலே சஃபர் ஆகிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லை. இன்றைக்கே நான் ரொம்ப பயந்துட்டேன். என் லைஃபே முடிஞ்சு போயிடுச்சுன்னு ஒரு செகண்டில் பயந்துட்டேன். அப்போ கரெக்டாக நீ வந்த. இப்போ உன்னை பார்த்தாலுமே எனக்கு பயமாக இருக்கு. உன் கூட சேஃபாக இதுக்கப்புறம் இருக்க மாட்டேன் தானே. உன் கையிலையும் நான் இப்போ சேஃபாக ஃபீல் பண்ணல. நீயும் என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அடிக்க தானே போகிற, என்னை கஷ்டப்படுத்த தானே போகிற. நான் போகிற வழியிலே செத்துறேன். நீ என்னை விட்டு போ, நீ என்னை விட்டு போடா. அம்மா அம்மா ஒரு டைமாக உன்னை விட்டு போயிட்டு நான் துடிச்சிட்டேன். என்னை போக சொல்லாதடி, என்னை போக சொல்லாத, நான் போக மாட்டேன். என்னை விட்டு போ. மறுபடியும் சபராக விரும்பல குக்கி. என்னை விட்டு போ, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு நடக்க தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை லைட்டாக அப்படி தள்ளி விட்டுட்டு நடக்க போகிறீங்க. அப்படியே விழுகிற மாதிரி போனதும் ஜேகே அவங்கள வந்து பேக்கப் பண்ணிட்டு, அம்மோ 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 போக சொல்லாத ப்ளீஸ். அம்மோ 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 நானே உன் ஸ்டேட்டில் தாண்டி இருக்கேன். ப்ளீஸ் உன்ட்டு கெஞ்சி கேட்குறேன், என்னை உன் கூட வச்சுக்கோடி. எப்படி உன்னை தனியாக விட சொல்கிற? நான் இனிமேல் அப்படிலாம் நடந்துக்க மாட்டேன். அம்மோ அப்படிலாம் சொல்லாதடி. இல்லை நீ என்னை விட்டு போ. நீயும் என்னை கஷ்டப்படுத்த தான் போகிற.
ஒரு டைம் இப்படி சொல்லுவேன், இன்னொரு டைம் என்னை எப்படியெல்லாம் பாடுபடுத்துவேன். எனக்கு அது வேணாம், நான் ஒரேடியாக செத்துடுறேன், என்னை விட்டு போ, நீ என்னை விட்டு போ. அம்மோ 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 மறுபடியும் தனியாக விட்டு போகாது, எனக்கு பயமாக இருக்குது. அம்மோ 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 போகாத, அம்மோ போகாதுன்னு சொல்கிறான்லடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுத்து டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அவன் ஐஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஸோ அந்த ஹக் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி ஹக் முன்னாடிலாம் ஜேகே கிட்டேருந்து உங்களுக்கு ரிசீவ் ஆனதே இல்லை. எப்போவும் வெறி பிடிச்ச மாதிரி வெறுப்பில் தான் உங்களை கட்டி பிடிப்பானே தவிர இவ்வளோ பாசத்தோடையும் ஏக்கத்தோடையும் ஹக் பண்ணி நீங்கள் பார்த்ததே கிடையாது. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் உங்களை அவனுக்குள்ளே நல்லா ஒழிச்சு வச்சுக்கணும்னு இன்னுமே ட்ரை பண்ணுறான். அவ்வளோ ட்ரை பண்ணுறான், காற்று கூட உள்ளே நுழையாத மாதிரி உங்களை அவன்கிட்டயே வச்சுக்கணுன்னு. நீங்கள் அதை நல்லா ஃபீல் பண்ணுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு அங்கே இருக்க ஒரு மாதிரி இருக்குது. இன்னமும் ஹர்ட் பண்ணுவானோன்னு பயத்துலேயே அவனை பிடிச்சி தள்ளுறீங்க. அப்போ ஜேகே உங்கள் ஃபேஸை கப் பண்ணி இழுத்து அவன் ஃபேஸோடு வச்சுட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். நீங்களும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ண மாதிரியே, என்னை விட்டுரு, நான் போகிறேன், என்னால் தான் உனக்கும் கஷ்டம். உனக்கு ஒன்று தெரியுமா ஜேகே, உன்னால் என்னை ஹர்ட் பண்ணாமல் இருக்க முடியாது, என்னாலையும் சஃபர் ஆகாமல் இருக்க முடியாது. இதுதான் என்னோட தலையெழுத்து. நீ ஏன் என்னை விடவே மாட்டுற? ஏன்னா நீ என்னோடது. அதான் அடித்தாலும் பிடிச்சாலும் என்னால் உன்னை விட முடியாதுடி, விட முடியாது. போதும், ஒரு டைம் உன்னை தனியாக விட்டு இப்படி துடிச்சிட்டேன். அகெயின்லாம் என்னை விட்டு போகணுன்னு நினைக்காத, போகாது, அவ்வளோதான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்ட் பண்ணி அப்படியே நின்றுட்டுருக்கான். அப்போ கரெக்டாக சைனீஸ் வந்துட்டு, மச்சான் அவனுங்களால இனி எந்திரிக்க முடியாது, அந்தளவு கொடுத்துட்டு வந்துட்டேன், இனி ஒரு 2 பேர் பக்கமும் வரமாட்டானுங்க, நீ பார்த்து இருந்துக்கோ, அக்காவையும் பார்த்துக்கோ, புரியுதா? சைனீஸா பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு அக்காவா உனக்கு அவ? ஜேகே என்னடா பேசுகிற, எனக்கு புரியல. எனக்கு தெரியும், அப்பத்துலேருந்தே உனக்கு அவன் மேலே கண்ணு. ஆமாம், அவள் பக்கத்தில் போய் பேசுவ, அவகிட்ட உட்காருவ, கேட்டா அக்கான்னு சொல்லுவ. ஜேகே என்னடா சொல்ல வர? வேணாம் ஜேகே, டேய் சைனீஸா நட்டிக்காதடா, மனசை தொட்டு சொல்லு, என் பொண்டாட்டிய நீ அக்கான்னு நினச்ச? டே ஜாக்ஸா வாடா கிளம்பலாம். ஜெகே நீ கோவத்தில் நிறையா வார்த்தைலாம் விட போகிறேன்னு நினைக்கிறேன், இங்கேருந்தா எனக்கு தான் சங்கடம். சரி நீ பார்த்துக்கோ என்ன, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ்னால் முடியல. அவன் என்ன சொல்ல வரான்னு அவனுக்கு புரியுது. அப்படியே ஒரு மாதிரி டியர்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு நடந்து போகலான்னு முன்னாடி போகிறான். அப்போ ஜேகே அப்படியே கத்துறான், டேய் எனக்கு தெரியும்டா நீ தான் அதெல்லாம் பண்ணியிருக்கன்னே. என்னென்ன சொம்ப நினைச்சியா, இதை கூட கண்டுபிடிக்க முடியாதுன்னு. எனக்கும் அம்முக்கும் சண்டை நடந்தது உனக்கு மட்டும்தான் தெரியும், அவங்கிட்ட நடித்தது, நான் அவளை என்னென்னலாம் பண்ணேன்னு. அது எப்படி இவனுங்களுக்கு தெரிஞ்சுது? மூளைவை வீடியோ எடுக்கிறப்பவே நாக்கத்தவங்க போட்ட மாதிரி அலைஞ்சவன் தானே நீ, காட்டுன்னு. ஜெகே வேணாம்டா, மூடிட்டு இருந்துரு, வேண்டாம். என்னடா உண்மையெல்லாம் சொல்லிட்டேன்னு உனக்கு எரியுதா? நீ இவளை அக்காவாக பார்த்தா அதை நான் நம்பணும். இங்கே இருக்க எல்லாருக்குமே என் பொண்டாட்டி மேலே ஒரு கண்ணு, உனக்கும் தான். ஜெகே பார்த்து பேசு. என்னடா பார்த்து பேசணும்? என் மூளை இந்த நிலைமைக்கு ஆக்கிட்டு இவங்க கூட சேர்ந்து அவளை முடிக்கலாம் தானடா உன் பிளானு? இப்படி தப்பிச்சு போகிற, பதில் சொல்ல முடியலையா? ஜெகே சத்தியமாக சொல்கிறேன், உன்ன மாதிரி ஒரு பொட்டையை நான் பார்த்ததே இல்லைடா. எவ்வளோ நேரத்தில் உன் கூட இருந்திருக்கேன், கடைசியில் நான் தான் எல்லாமேன்னு சொல்லி என் மேலே பழி போட்டல. எவ்வளோ அசிங்கமா, எங்கள் அக்காடா. இதுக்கு முன்னாடி நான் வேறு மாதிரி நினச்சேன், அது ஓகே. ஆனால் எப்போ நான் பண்ணது தப்புன்னு தோணுச்சோ அப்போவே நான் அவங்கள அக்கான்னு நினச்சிட்டேன். சரிடா உனக்கு வேறு பைத்தியம் மூலேனா, புரியுது. ஆனால் நீ என்னை எப்படி பேசுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல மச்சான். இதுக்கப்புறம் உன்கிட்ட வந்தால் நான் செருப்பால் அடி. நான் வரமாட்டேன். ஃப்ரெண்டு மயிறு மச்சான் எதுவும் எனக்கு தேவையில்ல, நான் வரமாட்டேன். டேய் என் மூளைவை நீ அந்த மாதிரி பார்த்ததுக்கே உன்னை கொண்டு போட்டிருப்பேன்டா. இத்தனை நாள் நீ
என்னோடய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தான் அமைதியாக இருந்தேன். உன்னோட உசுரை பிச்சை போடுறேன், தப்பிச்சு போ. வரமாட்டேன்டா ஜேகே, வரமாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ்க்கு அப்படி கோவம் வருது. அப்படியே நடந்து போகிறான். பக்கத்தில் ஜங்குக்கோட பைக்கு ஒரு உதைக்கிறான். அந்த பைக்கு அந்த பக்கம் தூரமாக போய் விழுகுது. அந்தளவுக்கு கோவம். சைனீஸ் பாட்டுக்கு கோவத்தில் நடந்து போயிடுறாரு. உங்களுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. ஜங்குக்கா நீ வாடி, ஜங்குக்கா என்னை விடு, இங்கே பாரு நீ இந்த இடத்துல இருக்க வேணாமோ, எனக்கு இந்த இடமே பிடிக்கல, நீ வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே தூக்கிட்டு பைக்கிட்ட போகிறான். பைக்கிட்ட போனதுமே உங்களை முன்னாடி உட்கார வச்ச மாதிரி ஒன் சைடு உங்களை கேரி பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் வந்து வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கான். உங்களுக்கு அந்த ஸ்கூலில் நடந்த இன்சிடெண்ட்லாம் நினச்சா பயமாக இருக்குது. அப்பப்போ ஜேகேவோட ஷர்ட்டை க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. ஜேகே அதை புரிஞ்சுட்டு உங்களை நல்லா அவன் செஸ்ட்டில் சாய்ச்சப்படியே பைக்கை ஓட்டிகிட்டு போகிறான். ஸோ உங்கள் ரூம் கிட்டே வந்ததுமே உங்களை தூக்கிட்டு ரூமுக்கு முன்னாடி நின்று கதவை தொட்டுறான். அப்போ கரெக்டாக மின்னியும் தான் ஓப்பன் பண்ணுறான். அப்படியே முழிச்சு பார்த்துட்டு, அக்காக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை, எங்களை தனியாக விடு. நீ ஏதாவது பண்ணியிருப்ப, தனியாக இருக்கணும், எங்கேருந்து போ. இல்லை நான் அக்கா கூட இருக்கிறேன், நான் சொல்கிறேன்ல மின்னியும், எங்கள் 2 பேரும் தனியாக விடு, நாங்கள் 2 பேரும் நிறையா பேசணும், நீ போன்றேன்ல போ. சரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ மின்னியும் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுறா. நீங்கள் அப்படியே ஜேகேவோட கையை பிடிச்சிட்டு, ஜேகே இன்னொருக்கா இப்படிலாம் நடக்காதில்ல, நீ இப்போ நல்லா பேசுவ, மறுபடியும் நான் அடிச்சுட்டு போவேன், அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் கால் வரும் இங்கே வா அங்கே வான்னு, இது மாதிரியே கண்டினியூஸ் ஆகிட்டு இருக்கோம். எனக்கு எவ்வளோ பயமாக இருந்துச்சு தெரியுமா? அம்மா உனக்கு ஓகேவாடி? உனக்கு ஓகே தானே? நீ இதெல்லாம் நினைக்காத. அங்கேருந்து வந்துட்டோம் நம்ம, அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சிட்டேன். உங்ககிட்ட இருந்து உன்னை பார்த்ததான் எனக்கு இன்னும் பயமாக இருக்கு. ஜேகே எதுவும் பண்ணிடாது ஜேகே, கெஞ்சி கேட்குறேன். அந்த வீடியோ அப்பாலாம் பார்த்து செத்துருவாரு. அக்காவுக்கு குழந்தை வேற இன்னும் பிறக்கலை, அதுக்கு முன்னாடியே எங்கள் குடும்பத்தை சாகடிச்சிடாத. அவள் குழந்தைய பார்த்துட்டு செத்து போகலான்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னால் முடியல, அதனால்தான் இப்போதான் அக்காவோட வயிற்றில் குழந்தை இருக்கிறது ஞாபகம் வருது. கொஞ்ச நாள் நிம்மதியாக இருக்க விடுறியா? நான் அந்த குழந்தை கூட விளையாடிட்டு அதுக்கப்புறம் போயிடுறேன் ப்ளீஸ். நீ ஓவராக பண்ணிட்டு இருக்க நான் தான் சொல்கிறேன்லடி, நான் யாருக்கும் வீடியோ அனுப்பலை. நான் அனுப்புவேனா என்னோட பொண்டாட்டியோட வீடியோவை? ஏதோ கோவத்தில் சொன்னேன், உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு, அதுக்கு என்ன பண்ணிடுவேனா? நீ வா. பயமாக இருக்கு ஜேகே வேணாம் ஜேகே என்னை மறுபடியும் அனுப்பிச்சிருவியா ஜேகே? நான் அனுப்பல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கையை அப்படியே பிடிச்சிட்டு ரெஸ்ட் ரூம் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போய்ட்டு உங்கள் ட்ரெஸ்ஸு சாரி எல்லாத்தையும் அவுத்து கீழே வீசிடுறான். அவனும் அவனோட ட்ரெஸ்லாம் அவுத்துட்டு ஷவரை ஆன் பண்ணுறான். நீங்கள் 2 பேரும் அப்படியே அந்த ஷவருக்கு கீழே நின்றுட்டுருக்கீங்க. நீங்கள் அப்படியே உங்கள் கையை க்ராஸாக வச்சுருக்கீங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எப்போ தானே நான் பயத்தில் வந்திருக்கேன், அதுக்குள்ள உனக்கு வேணுமா? எனக்கு அழுகணும், ஆனால் நான் அழுகிறது நீ பார்க்கக்கூடாதுடி. இன்னைக்கு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமாடி அப்படின்னு உங்கள் வாலை லாக் பண்ண மாதிரியே அவன் தலையை தொங்க போட்டுட்டு, தெரியல நீ தான் என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் போலடி, அதான் இப்படி துடிச்சு போயிட்டேன். எனக்கு நீ யாருமே வேணாம், உன் கூட தான் இருக்க போகிறேன், நான் உன் கூட மட்டும்தான் உன்னை பார்த்துட்டு. ஆனால் நான் அப்படி இருக்கும்போது நிம்மதியாக இருப்பேனான்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்போ கூட இதெல்லாம் ஏன்டா பேசுகிற, நீ ஒரு ஆம்பளடான்னு ஒரு ஈகோ வருது, அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்குள்ளேயே ஏதோ ஒன்று இருக்குடி,
அடிக்கடி சொல்லுது. அவள் வேணாம் உனக்கு, அவள் சரியான, என்னால் சொல்ல முடியாத வார்த்தையை. அதனால தான் நான் சம்டைம்ஸ் என்னென்னமோ பண்ணிடுறேன். என் மேலே எந்த தப்பும் இல்லடி. நீ தாண்டி என்னை இப்படி பண்ண வச்சிட்ட. ஜங்குக்கா வேணாம், நீ இது கூட சொல்லாத. இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் நீ அடிப்ப என்ன. இப்போ பாரு, 5 நிமிஷத்தில் நீ அப்படியே மிருகமாக மாறுறன்னு மட்டும் தயவு செஞ்சு அதை ஞாபகப்படுத்தாத. வேணாம் வேணாண்டி. நானே எனக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கேன். அதான் என்னால் உன் முன்னாடி அழுகக்கூட முடியல. இப்படி பொட்டை மாதிரி அழுதுட்ருக்கேன். அம்மோ, நான் என்ன தான் உன்னை ஹர்ட் பண்ணாலும் நைட்டு போகாதடி ப்ளீஸ். நான் உன்னை விட்டு போகக்கூடாதா? ஆமாம், என்ன ஆனாலும், யார் என்னை விட்டு போனாலும், யார் என்னை வெறுத்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ என்னை விட்டு போகக்கூடாதுடி. என்னை விட்டு போகாத. நீ போயிட்டுனா நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவேன். தயவு செஞ்சு சொல்கிறேன், போயிடாதாமோ. அப்போ வீடியோ டெலீட் பண்ணு. நான் கூட இருக்கேன், லைஃப் லாங் இருக்கேன். நீ பண்ணதெல்லாம் கூட மறந்துடுறேன். இப்போவே இந்த நிமிஷமே டெலீட் பண்ணு. நான் இருந்துடுறேன் ஜேகே. நீ போய் சொல்கிற, நான் வீடியோ டெலீட் பண்ணிட்டா நீ என்னட்டு போயிடுவடி. நீ போய் சொல்கிற தானே? எனக்கு தெரியும். அது இருக்கனால தான் நீ என் கூட இருக்க. இல்லைனா நீ ஃபஸ்ட்டில் ஆனால் செருப்பால் அடிப்பல்ல, அது மாதிரி தானே இருப்ப. அப்படியா? அப்படின்னு பார்த்தா இடையில ஒன்று நான் லவ் பண்ணனேடா. காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் என் கண்ணை பார்த்தா நீ எதுவுமே கண்டுபிடிக்கலல்ல. எப்படி உன்னால் இப்படிலாம் யோசிக்க முடியுது? நான் தான் சொன்னேன்ல, நீயும் நானும் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க முடியாது. நீ என்னை விட்டு போ. நீ எப்பவுமே என் ஃபீலிங்ஸ் எல்லாம் தப்பாக தான் யோசிப்ப. இந்த வீடியோ இருக்கனால உன் கூட இருப்பேன், இல்லைன்னா விட்டு போயிடுவேன் நீ நினைக்கிறியா? ஜேகே, அதை விடு. அதாண்டி உண்மை, அதான் உண்மை. நான் உன்னை மிரட்டுறனால தான் நீ என் கூட இருக்க. நடிச்சுட்டு ஒன்ஸ் அதை டெலீட் பண்ணிட்டேன்னு வையன், நீ கார் துப்பிட்டு போயிடுவேடி. இங்க பாரு, அப்படிலாம் இல்லை ஜேகே. அப்படி சொல்லு. இவ்வளோ பண்ணியிருக்கேன் நான், என்னை நீ வெறுக்கலை? உன்னை நான் வெறுக்கிறேன் தான் ஜேகே. அதுக்கு அப்போ நீ என்னை விட்டு போயிடுவேடி. என்னை விட்டு போயிடுவேன் நான் டெலீட் பண்ணா. நான் பண்ண மாட்டேன். லைஃப் லாங் நான் எப்படியே இருந்தாலும் சரி, நான் டெலீட்லாம் பண்ண மாட்டேன் ஜேகே. அப்போ கடைசி வரும் நீ இப்படி தான் இருப்பியா? நான் சொல்கிறேன்ல, நான் போக மாட்டேன்னு. ஆனால் நீயே தானே சொல்கிற உன் வெறுகிறேன்னு. நீ பேசுறதுல கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? சரி, நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்க, உனக்கு கொஞ்சமாவது உறுத்தலையாடா? எனக்கு என்னென்னமோ பேசணுன்னு வார்த்தை வருது. ஆனால் உள்ளே இருக்கான்ல அந்த பழைய ஜேகே, அவன் சொல்கிறான், டேய் வீடியோலாம் டெலீட் பண்ணாதடா, அவளுக்கு இது தேவைதான், அவன் உன்னை விட்டு போயிடுவான்னு சொல்லிட்டே இருக்கான்டி. நான் எடிட் பண்ணுறது? என்னை விட உள்ள ஒருத்தர் இருக்கான் பாரு, அவன் உன் கூட நல்லா வாழ்ந்துட்டான் அப்படியே இமேஜின்லேயே. அவனை நீ தூங்கலாம் வச்சிருக்க தெரியுமா பாட்டு பாடி. அதான் அவன் ரொம்ப உன்னை வெறுத்துட்டான் போல. ஆனால் இன்னொருத்தர் இருக்கான்டி, அவ்வளோ பாசம் தெரியுமா. இப்போ கூட அவனும் பேசிகிட்டே இருக்கான், அவளை அணைச்சிக்கோடா, அவளை விட்டுறாத, அந்த வீடியோ டெலீட் பண்ணிடு, அவன் கூட இருப்பான்னு. இதை சொல்கிறதே கேட்குறதான்னு தெரிலடி, தெரில ஜங்குக்கா. நான் இப்போ உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். வீடியோ டெலீட் பண்ணன்னு வை, கொஞ்ச நாளில் நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட வாழ்கிறேன். இல்லை, நான் வீடியோ டெலீட் பண்ண மாட்டேன், ஆணாதிக்கத்தோடு தான் இருப்பேன் அப்படின்னு நீ சொன்னா எப்போவுமே நான் மன்னிக்க மாட்டேன் ஜங்குக்கா. எப்போவுமே. சொல்ல என்ன பண்ண போற? சொல்லு, என்ன பண்ண போற? நீ ஏன் அமைதியா இருக்க? என்னை விடுறி,
நான் விடு, நான் போகிறேன். ஜேகே, என் கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போ. நீ டெலீட் பண்ணனா நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன் கூட வேலை ரெடியாக இருக்கேன். அப்பா கிட்ட பேசுகிறேன், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போவே எனக்கு நீ பதில் சொல்லணும். இல்லை நான் டெலீட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் நீ சொன்னா உண்மையாக சொல்கிறேன், மனசுலேருந்து நான் தூக்கி போட்டுருவேன். இப்போவும் கொஞ்சமாக என் மனசில் நீ இருக்க, ஏனே தெரியல. ஓப்பனாக சொல்கிறேன், நிறைய டைம் ஒன்று ஏங்குறேன், நீ வேணும் அப்படின்னு என் கை தேடுது. அதெல்லாம் நீ மிஸ் பண்ணிடாத ஜேகே, நான் அகெயின் சொல்கிறேன். என்னை இப்போ விட்டு போய் நீ பெரிய தப்பு பண்ணாத. இப்போவே வீடியோ டெலீட் பண்ணிடுமா ப்ளீஸ். உன்னால தான் என்னை விட்டு இருக்க முடியாதுன்னு தெரியுதுல்ல. ப்ராமிஸாக சொல்கிறேன், உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன் ஜேகே. உன்னை விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். நீ டெலீட் பண்ணு அப்படின்னு அவன் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிட்டு அவனை பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே மெதுவாக அவங்களோட ஹிப்பை அவன்கிட்ட க்ளோஸாக இழுத்து அப்படியே மெதுவாக உள்ளே இன் பண்ணுறான். ஜேகே மோலே, அம்மா, ஜேகே என்ன ஜேகே இப்போதுக்கு நீ இப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே பண்ண அவன் மெதுவாக தான் பண்ணுறான். ஜேகே ஜங்குக்கா இப்போ நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீ என்ன பண்ணுற? அம்மோ அம்மோ, இது வந்து எனக்கு குழப்பமாக இருக்குடி. அதுக்கு ஜங்குக்கா அதுக்கு நீ இப்போ அதுக்கு ஜேகே தள்ளு. அம்மோ அம்மோ, எனக்கு யாரை நம்புறதுனே தெரிலடி. உன்னை நம்பாதுன்னு சொல்கிறான்டி இவன். ஜேகே அப்படின்னு நீங்கள் சொல்ல உங்களை வாலில் வச்ச மாதிரியே கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அழுதுகிட்டே பெட்டில் வந்து படுக்கிறீங்க. ஜேகேவும் உங்களை பேக்கப் பண்ணிட்டு வந்து படுக்கிறான், பெட்ஷீட் மேலே போற்றி விட்டுட்டு. நான் தான் சொல்கிறேன்னு உன்னை விட்டு போக மாட்டேன்னு, என்னை நம்ப மாட்டேன். உனக்குள்ளே இருக்கிற எதையோ கேட்காத. அன்னைக்கே நீ யார் பேச்சையும் கேட்கலன்னா இவ்வளோ தூரத்துக்கு வந்திருக்காது. ஜேகே என்னை விட்டு தள்ளிப்படு. இப்போவும் நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு பயமாக இருக்கு. அப்போ ஜேகே அப்படியே அவங்கள வந்து பேக்கப் பண்ணிவிட்டு அவன் சின்ன அவங்களோட ஷோல்டரில் வச்சுட்டு, இப்போதுக்கு அழுதுட்ருக்க, நான் என்ன மென்டாலிட்டியில் இருக்கேன்னு உனக்கு தெரியுமாடி? எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்குது, டபுள் மைண்டடாக இருக்குது. டெலீட் பண்ணால் நீ என்கிட்ட போயிடுவியா இல்லை என் கூட இருப்பியா? அம்மோ வேணா ஜேகே, நீ போ. உன்னோட சான்ஸை நீ இழந்துட்ட. இதுக்கப்புறம் நீ நினச்சாலும் நான் உன்கிட்ட வரமாட்டேன். பாத்தியா எவ்வளோ திமிரா பேசுகிற? இதாண்டி நீ, இதான் இதுக்காக தான் நான் டெலீட் பண்ணாமல் வச்சுருக்கேன், புரியுதா? வேணாமோ, இருக்கட்டும். நீ உங்கள் அப்பாட்ட பேசு, கல்யாணம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் டெலீட் பண்ணுறேன். இது ஓகேவா உனக்கு? உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு என் மேலே. இதில் சைனீஸ் அவன் என்ன பண்ணான்? அவனை அப்படியே நீ எப்படிலாம் பேசி அமிச்ச? வாய்க்கு என்னை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு இருப்பான். அவன் என் மேலே ஆசைப்படுறானா? சைனீஸ்ன்ட்டு இல்லை ஜேகே, யாரெல்லாம் என்னை பார்க்குறாங்களோ அவங்க எல்லாருமே என்னை லவ் பண்ணுறாங்க உன் தாட் படி. ஏன் இப்படி இருக்கு? ஏன்னா 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 எனக்கு பிடிக்காது. நான் மட்டும்தான் அவன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். அதில் என்ன தப்பு இருக்குடி? ஆமாம், அவன் உன்னை அப்படி தான் பார்த்தான், எனக்கு தெரியும். ஓ ஓ சரி ஜேகே, நீ இப்படியே இரு, நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அம்மோ செத்துக்கிட்டு போனேன்னு வச்சுக்கோ, சத்தியமாக சொல்கிறேன், நானும் அப்படி தான் இருப்பேன், பார்த்துக்கோ. நீ என்னை பற்றி கவலைப்படலை, நான் எதுக்கு உன்னை பற்றி கவலைப்படணும்? அப்படியா? சாக போவியா நீ? செத்துருவியாடி நீ? அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கழுத்தை பிடிச்சி அப்படியே சாஃப்டாக முத்தம் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே ஜங்குக்கு
அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ கரெக்டாக ஃபோன் வந்துகிட்டே இருக்குது ஜங்குக்கு. இவன் அதுக்கு இப்போ எனக்கு கூப்பிட்றான். ஓ, அவனுக்கு தான் தெரியும்ல என் அம்மா இப்படி கஷ்டப்பட்டுட்ருக்கா, அவள் கூட நான் இருக்கேன்னு. என்னமோ என்கிட்ட பேசவே மாட்டான்னு போனா, இப்போ எதுக்கு கால் பண்ணுறான்? சி அம்மோ, அது மாதிரிலாம் பேசக்கூடாது, புரியுதா? கால் வந்துகிட்டே இருக்குது, ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்குது, எடுத்து பேசு ஜங்குக்கா. என்னவோ இருந்துட்டு போட்டோம், எனக்கு நீ மட்டும்தான் எமர்ஜென்சி, மயிறு எல்லாமே, வேறு யாரும் இல்லை. ஜிகே, நீ நிறையா தப்பு பண்ணுற. நீ தப்பு பண்ணுறது உனக்கு வந்து சேருமோ இல்லையோ, உன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு அதெல்லாம் எதுவும் ஆகாது. நான் கரெக்டு தான் பண்ணிகிட்ருக்கேன். நீ இன்னொருக்கா இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காத சொல்லிட்டேன். என்னை விட்டு போகணுன்னு நீ நினைக்க கூடாது, புரியுதா? ஜிகே, உன்னை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. கால் வந்துட்டே இருக்கு, ஃபோன் எடுத்து பேசு. நான் தான் பேசலன்னு சொல்கிறேன்ல. கால் பண்ணிகிட்டே இருக்காங்க ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது. என்ன ஆயிருக்கும்? அந்த சைனீஸ் ஏதாவது ஐயா நான் ஹேட் பண்ணிட்டு அவன் போய் செத்துருவானா? அவன் உன்ன மாதிரிலாம் இல்லடி, அவன் ஒரு பொட்டை. ஜேகே, ஃபோன் எடுத்து பேசலண்ணா. இப்போ என்ன உனக்கு? ஹலோ டேய், அதான் சொல்லிட்டேன்ல மூஞ்சியில் முழிக்காதன்னு. இப்போ என்னடா உனக்கு? ஜாயா? டே டே என்னடா சொல்கிற? டே மச்சான், நான் வரேன்டா. டே இரு. ஜங்குக்கா, என்னாச்சு? ஜாய்க்கு என்னாச்சு? என்னாச்சு ஜங்குக்கா? நான் வந்துடுறேன், நீ எதுவும் பண்ணிக்காத, புரியுதா? என்னால் நிம்மதியாகவே இருக்க முடியாது போல. மின்னியோ, அவள் கூட ஏறு, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப முடியாமல் ஓடி போகிறான் அவங்க வீட்டுக்கு. வீட்டுக்கு கீழே சைனீஸ் நின்றுட்டுருக்கான். அதை பார்த்து 2 பேரும் என்னமோ பேசிக்கிறாங்க. ஸோ ஜங்குக் ஃபாஸ்ட்டாக மேலே போகிறான். மேலே போனதுமே ஜாயோட ரூமு. அங்கே போனதுமே அவன் அப்படியே ஸ்லோ பண்ணிவிட்டு மெதுவாக நடந்து போகிறான். அப்போ கரெக்டாக ஜாய் பால்கனியில் நின்றுட்டுருக்கா. அண்ணா, சைனீஸ் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இனி எங்கள் அண்ணா கிட்டே சொல்லிடுவோம். ப்ளீஸ் நீங்கள் வீடியோ டெலீட் பண்ணிடுங்க. நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சிடலண்ணா, ப்ளீஸ். தயாங்க கூட, என்னோட தயாங்க கூட நான் ஹர்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமும் என்கிட்ட இருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? ஜேகேவோட அழுகை குரல், அதை நான் கேட்கணும்ல. எவ்வளோ பேரோட வாழ்க்கையில் பூந்து விளையாடி இருப்பான். அவன் பாவம்லாம் சும்மா விடுன்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருந்தானா? கர்மான்னு ஒன்று இருக்குடி, அவனோட கர்மாவே நான் தான். வீடியோ டெலீட் பண்ணுமா? முடியாது. என்ன பண்ணுவ? அப்போ நான் செத்துருட்டா? உன்னை சாக தான் நான் சொன்னேன். அவன் பண்ண விளையாட்டான விஷயம் எவ்வளோ பாதிக்கணும்னு அவனுக்கு தெரியணும்ல. இப்போ மாடியில் தானே இருக்க, விழுந்து குதிச்சிரு. ஏன் இப்படி பண்ணுறீங்க? என் தயங்க நான் எல்லாமே இருக்க மாட்டான், ப்ளீஸ். நான் லாஸ்ட்டாக அவன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு நான் செத்துடுறேன். தயவு செஞ்சு வீடியோ எங்கேயும் போட்டு விட்டுறாதீங்க. அப்போ உன் அண்ணன் மட்டும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து மிரட்டுறான். அந்த பொண்ணுங்களுக்கெல்லாம் எப்படி இருந்திருக்கும்? அவன் மட்டும் யோக்கியமா? இப்படி தானே கெஞ்சிருக்கோம். அண்ணா அண்ணா விட்டுருங்கண்ணா, ப்ளீஸ்ண்ணா. எனக்கு தெரியாது, உன்னோட வீடியோவை நீயே பார்த்துட்டு குதிச்சு செத்து போயிடுற கீழே. எங்க அப்படியே கேமராவை ஆன் பண்ணி ரெக்கார்ட் பண்ணு. ஜங்குக்கண்ணா, என் சாவுக்கு நீ தான் காரணம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி அந்த வீடியோவை ப்ளே பண்ணணும். நீ இப்போ பண்ணி பார்க்கலாம். அண்ணா, தயாங்க ஒரு தடவை பார்த்துடுறேன். பண்ணு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ இருக்குது. அவளுக்கு அப்படி கை நடுங்குது. அது அப்படியே நடுக்கத்தோடையே அதை ஆன் பண்ண போகிறா. ஏய், யார்ட்டடி பேசிகிட்டு இருக்க? ஜங்குக்கண்ணா அண்ணா, அது வந்து என்ன, பீச்சில் என்னமோ பண்ணிக்க போனியாமே, பசங்க பார்த்துட்டு வந்து சொன்னானுங்க உன் தங்கச்சி அங்கே என்னமோ பண்ணுறாடான்னு. நான் சாக போனியா? அண்ணா அண்ணா அது வந்து. அப்போ ஜங்குக்கு அப்படியே ஜாய் கிட்ட போயிட்டு அவள் வயிற்ற பார்க்குறான். அவளுக்கு செம்ம ஜர்க்காகுது. அந்த ஃபோனை பின்னாடி பின்னாடி மறைச்சிட்ருக்கா. அண்ணா அது வந்து
என்ன லவ் பிரச்சனையா? லவ் பண்ணிட்டு வயிற்றுல குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டானா? அவன்கிட்ட தான் ஃபோன் பண்ணி கெஞ்சிட்டு இருக்கியா? அண்ணா இல்லைண்ணா, அது வந்து வயிற்றுல குழந்தை இருக்காடி அப்படின்னு தொட்டு பார்க்குறான். ஜாய்க்கு சுத்தமாக முடியல. அண்ணா அண்ணா அது வந்து விட்டுருண்ணா ப்ளீஸ், இங்கேருந்து போறியா? என்னது, நான் போகணுமா? நான் போயிட்டா என்ன பண்ணுவ? அண்ணா என்ன மறிக்கிற? கையில் கொடு. அண்ணா அண்ணா ப்ளீஸ் அண்ணா. என்னடி கொடு, கை கொடு, ஃபோன் தானே கொடு. அண்ணா அது வந்து நான் விடுண்ணா ப்ளீஸ்ண்ணா, என் லைஃப் மேட்ருண்ணா. என்னது லைஃபா? ஓ சரி, நானும் பார்க்குறேன். கொடு உன் லைஃபை கொடு. அண்ணா அண்ணா ப்ளீஸ்ண்ணா. ஏய் கொடு அப்படின்னு அந்த ஃபோனை டக்குன்னு பிடுங்கிடுறான். அப்படியே கேஷ்ஃபுல்லாக பார்க்குறான். அந்த வீடியோ ஆன் ஆகுது. ஜாய்க்கு சுத்தமாக முடியல. ஜேகே ஒரு 2 செகண்ட் தான் பார்த்துருப்பான். அப்படியே ஃபோனை தூக்கி வீசிட்டு ஓரமாக போய் உட்காந்துடுறான். அவனுக்கு கையெல்லாம் எகெயின் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஜாய் அப்படியே வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுக ஸ்டார்ட் பண்ணுறா. அந்த வீடியோலேருந்து சவுண்டு. தயோங் போதும் தயோங். ஏய் மேலே ஏறி உட்காந்து பண்ணுடி. ஏய் தயோங் தயோங். ஏய் இதுக்கப்புறம் வேறு மாதிரி பண்ணலாமா? ஜங்குக்கு அவ்வளோதான். ஜாயும் தயாங்கும் 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்க வீடியோ தான் அது. அவனுக்கு அப்படியே கையெல்லாம் நடுங்குது. சைனீஸ் ஃபாஸ்ட்டாக வந்து அந்த வீடியோவை ஆஃப் பண்ணிடுறான். சைனீஸ்க்கு அப்படி ஒரு பெயின் உள்ளுக்குள்ளே. அவனும் ஜாயை ரொம்ப சிஸ்டர் மாதிரி பார்த்தான். ஜாய் அப்படியே ஓரத்தில் போய் உட்காந்துட்டு வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அழுகுறா. அண்ணா அண்ணா அது வந்து ஓகேடா, இந்த பார்ட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் போடுறேன். லவ் யூ ஆல்.